போதுமா கட்டினதுன்னு தூக்கி அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்த்திருக்கியா? அதேதான் சேம். அலிபாபாவும் நீங்க 40 திருடர்களும் கட்டின முட்டைகள் போதும். நண்டாயா பேர்ல வேற யாரும் தட்டு தூக்க கூடாது சென்னையில அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நண்டாயா திருநங்கைக்கும் இந்த வெள்ளை பானு திருநங்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதாவதுமா இப்போ நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீலாமாக்கும் ராதாமாக்கும் எங்க ஆயாங்க பேரை சொல்லி யாரும் தட்டுதெல்லாம் தூக்க கூடாது. என்ன பேரம் பேத்தி நீங்க இருந்துட்டா உங்க ஆயாவோட சொத்தெல்லாம் நீங்க எழுதி வாங்கிடுவீங்களோ? ஏதோ ட்ரெயின்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்து உன் குடும்பத்தை நினைச்சு ஏதோ ஒரு பாட்டுக்குன்னு ஒரு ரீல்ஸ் போட்டுன்னு கடந்து அப்படியே கடக்க வேண்டியதானே. நீ திருப்பி உனக்கு யாரு சென்னையில வாழை இலை வச்சு உனக்கு விருந்து வைக்கிறாங்க, நெய் தடவி சாப்பிட வந்துட்ட, இல்ல வேற மைக்க வேற உன் கையில பழையபடி கொடுத்துருக்குறாங்க. நீ மைக்கு பிடிச்சதுனாலதான் சென்னையே மானம் கெட்டு போச்சு. சென்னைக்காரங்க யாரு ஒன்னாலும் எப்போனாலும் பட்டுன்னு பிடிங்கிடுவாங்க, உனக்கு அப்புக்குன்னு ஆயிடும். சரிங்களா? பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. சென்னைக்காரங்க சென்னை தான், சென்னை தான், நீ சென்னை கிடையாது. என்னை வந்து வெட்டணும் குட்டணும், மந்த்ரா வந்து தூக்கிடணும் ஏதோ சொன்னீங்களாமே ஒரு வார்த்தை. அது ஆந்திராலையாவது ஆசினியோட பாடி கிடைச்சது, சென்னையில வந்து மந்த்ராவோட அந்த பாடி கூட கிடைக்க கூடாதுன்னு சொன்னியாமே வெள்ளை பானு. நான் வெள்ளை பானுவே கேட்கறேன், பேரன் பேத்தி நாங்க இருக்கோம்னு சொல்றேன். அப்ப நீ பேரனா பேத்தியா எனக்கு அதை கிளியர் பண்ணு, அடுத்த வீடியோல போடு. இப்ப எப்படி நீங்க எல்லாம் கும்பலா போடுவீங்க, போடுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். எங்களை வந்து நண்டாயா தட்டை தூக்குறவங்க போ அப்படின்னு சொன்னாங்கம்மா அந்த சபையில. ஐயோ கடவுளே ஈஸ்வரா, அத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். நம்ம மேல வந்துட்டு இனிமே நமக்கு எதுக்கு இந்த படின்னு எட்டி வச்சு திரும்பி பார்க்காம போனவங்க. நீங்க எட்டி ஒதிச்ச படிய நான் தூக்கி நில நிறுத்தி இருக்கமா. நண்டாயா பேரை சொல்லி யாரும் என்னையும் வச்சுக்கல, ஒண்ணுமே கிடையாது. நண்டாயா தட்டை சொல்லி தட்டு தூக்குறது போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இதுக்கப்புறம் மந்த்ரா நீ வந்து என்னை பத்தி பேச வாயை கிழிப்ப. இது வந்து ஒரு ஜோக்கர், இது ஒரு மிரட்டல் இல்லையா மேம்? மிரட்டல் தான். நான் வாயை கிழிப்பேன் அப்படின்றது மிரட்டல் தானே? இது மிரட்டல் தான்மா. இந்த பிரச்சனைகள்லாம் ஒருவேளை இல்லாம இருந்திருக்குமோ? அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்நாயகர்கள் தான் அதிக அளவுல பேசப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமும் அதுதானா மேம்? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நம்ம ஊடகத்தின் நிறுவனரும் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனருமான திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சென்னையில நடந்த ஒரு பரபரப்பான விஷயம், அதாவது முன்னாள் நாயக்குகள்லாம் கூடி வைத்திருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களை அதிரடி திருப்பங்களோட இன்னைக்கு மந்த்ரா மேம் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த அதிரடியா நடந்த 20 நாயக்குகளுடைய பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா ராதா அப்புறம் நீலா இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. தட்டு தூக்க கூடாது, நண்டாயா பேர்லயும் பூக்காரம்மா பேர்லயும் தட்டு தூக்க கூடாது, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வெள்ளை பானு அவர்களும் வந்து நண்டாயா பேர்ல வேற யாரும் தட்டு தூக்க கூடாது சென்னையில அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நண்டாயா திருநங்கைக்கும் இந்த வெள்ளை பானு திருநங்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு மேம்? அதாவதுமா இப்போ நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீலாமாக்கோ ராதாமாக்கோ உரிமை இருக்கு. சரிங்களா? உரிமை இருக்குன்னா முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க பேரை சொல்லி எண்ணெய் வாங்கி நாயக்காயிட்டாங்க, மாலக்காயிட்டாங்க. அது நண்டாயா பேரை சொல்லி இவங்க எண்ணெய் வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனா பட் நண்டாயா பரிவரில் இவங்க இருந்தாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு சென்னையில நிறைய, தமிழகத்துல நிறைய இடத்துல வந்து இவங்க எல்லாம் நண்டாயா வாரிசுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனா இவங்க பண்ண துரோகம் சொன்ன இல்லையா, நண்டாயா பேரை சொல்லி பெரியவங்கன்னு இவங்க வந்து எண்ணெய் வாங்கிக்கல, நாயக்கு பட்டம் வாங்கல.
ஸோ அதுதான் இவங்க பண்ண தவறு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருக்கும் உண்டான மரியாதை என்கிட்ட இருக்கும். நண்டாயா வம்சம்ன்றதுனால இருக்கும். அவ்வளவுதான். சம்பந்தமே இல்லாம இந்த வெள்ளை பானு பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கின்னு எரியுதுமா. சரிங்களா? 12 மணி உச்சி வெயில் அடிச்சா எப்படி நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை பானு பேசுறது. நான் கேட்கிறேன், முதலாவது வெள்ளை பானு பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னன்னா 2024 மே மாசம் 8ஆம் தேதி நம்ம சென்னை ஆலந்தூர் காவல் நிலையத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு இந்த வெள்ளைப்பான் தரப்புல நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ இந்த வெள்ளைப்பான் வந்து என்கிட்ட தோத்து போயிட்டாங்க. அவங்க எடுத்து வச்சது அனைத்துமே வந்து முற்றிலும் தவறுன்னு காவல்துறை வந்து கண்டிச்சு அமிச்சாங்க. அதுலயே கூட சொன்னாங்க, நீங்க இந்த குரூப்புகள்லாம் வச்சுக்க கூடாது, இந்த குரூப் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறை கண்டிச்சு பட்டாங்க. காவல்துறை முன்னாடி இந்த வெள்ளைப்பானு இந்த பனைமரத்துல பாதி இருக்கு வந்து அசிங்கப்பட்டுச்சு. அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்தை எப்படி துடைக்கணும்னு தெரியாம ஒரு திருநங்கை வந்து என்னதான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க மூக்குல இருக்கக்கூடிய அந்த மூக்குல இருக்கிற மூக்குத்திய வந்து கழட்ட மாட்டாங்க. சரிங்களா? அந்த மூக்குல இந்த மூக்குத்திய கழட்டி பக்கத்துல அன்னைக்கு சல்மாவா சங்கரியா யாரோ இருந்தாங்க, அவங்க கையில கொடுத்து இது வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் இந்த மூக்குத்தியே போட மாட்டேன்னு கழட்டி கொடுத்தவதான் இந்த வெள்ளைப்பானு. சரியா? அப்போ இன்பா கேட்ட மாதிரி ஈனோ மானோ சூடு சொரணை வெக்கம் ரோசம் இதெல்லாம் இருந்திருந்தா நீ போய் மூக்குத்தி போட்டு இருப்பியா? இன்னைக்கு மூக்குத்தி போட்டுதான் சுத்துற. நான் நீ உன்னை பாக்குற ஒரு ட்ரெயின்ல வரும்போது ஒரு ரீல்ஸ் போடுற, அங்க வரும், உனக்குலாம் வெக்கனே இருக்காதா? மான ஈனம்னு இருக்காதா? ஏமா திருநங்கையா இருந்தாலும் மனுஷன் ஜென்மம் தானம்மா, மிருக ஜென்மமா? ஆடு மாடு மிருகமா நம்மலாம் மனுஷன் தானே. ஒரு 10 பேர் மத்தியில ஒரு மீடியா முன்னாடி அன்னைக்கு தான் ஒரு மீடியா நிக்குது, ஒரு ஊடகம் நிக்குது, ஒரு ஊடகம் முன்னாடி நான் இனிமேல் சாவர வரைக்கும் இந்த மூக்குத்தியே போட மாட்டேன்னு கழட்டி கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம மூக்குத்தி போட்டு திரிஞ்சுட்டு உனக்கெல்லாம் அசிங்கம் கிடையாது, அவமானம் கிடையாது, போட்டுன்னு திரிஞ்சுக்கின்னு நீ வந்து இதுல மைக்கு பிடிச்சி பேசுற. எங்க நண்டம்மா ஆயாவா இருக்கட்டும், எங்க புக்கார ஆயாவா இருக்கட்டும், எங்க அவங்களா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பேத்திங்க பேரனுங்க, அதுவும் அவங்களும் சொல்லிக்கிறாங்க, பேரன் பேத்தி எல்லாமே அவங்களாம். பேரன் பேத்திகள்லாம் நாங்க இருக்கிறோம், எங்க ஆயாங்க பேரை சொல்லி யாரும் தட்டுதெல்லாம் தூக்க கூடாது. என்ன பேரன் பேத்தி நீங்க இருந்துட்டா உங்க ஆயாவோட சொத்தெல்லாம் நீங்க எழுதி வாங்கிடுவீங்களோ? நீங்க ஒரு பேரன் பேத்தினா நாங்க ஒரு கொள்ளு பேத்தி ஆயிட்டு போறோம். உங்களுக்கு அடுத்த வாரிசு நாங்களா இருந்துட்டு போறோம். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இன்னும் டிஎன் டெஸ்ட் எடுத்து காட்டணுமா? நாங்க நண்டாயா பரிவர் தான், வேணா பிளட் செக்அப் எடுத்து பாருங்கன்னு சொல்லணுமா? என்னம்மா அர்த்தம் இது? இவ்வளவு நாள் இந்த வெள்ளைப்பானு இருந்த இடமே தெரியாம ஓடி போய் சேலத்துக்கும் ஈரோடுக்கும் தஞ்சாவூருக்கும் சுத்திட்டு இருந்தேன். ஏதோ ட்ரெயின்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்து உன் குடும்பத்தை நினைச்சு ஏதோ ஒரு பாட்டுக்குன்னு ஒரு ரீல்ஸ் போட்டுன்னு கடந்த அப்படியே கடக்க வேண்டியதுதானே. நீ திருப்பி உனக்கு யாரு சென்னையில வாழை இலை வச்சு உனக்கு விருந்து வைக்கிறாங்க, நெய் தடவி சாப்பிட வந்துட்ட, இதுல வேற மயக்க வேற உன் கையில பழையபடி குத்துட்டு இருக்கிறாங்க. நீ மைக்கு பிடிச்சதுனாலதான் சென்னையே மானம் கெட்டு போச்சு. நீ மைக்க தொட்டதுனாலதான் சென்னையே காரி முடிஞ்சு கடை போட்டு போச்சு திருநங்கை மத்தியில. திருப்பியும் வேற மைக்க பிடிச்சி பேசுற, உனக்கு வெக்கமா இல்ல? இதே சென்னையில இதே நாயக்க குரூப்ல இதே நாயக்க குரூப்ல உன் கையில இந்த மைக்க புடுங்கி உன்னை ஓரமா ஒதுக்கி உட்கார வச்சிருந்தாங்க. மறந்துட்டியா வெள்ளை பானு? மறந்துட்டியா? ஒரு சேரை போட்டுன்னு ஓரமா இப்படி குனிஞ்சு தலையை நிமிராம உட்காந்துட்டு இருந்திய கடந்த ஒரு 3-4 மாசம் முன்னாடி எல்லாம். மறந்துட்டியா வெள்ளை பானு? இன்னைக்கு திடீர்னு யாரு உனக்கு பூஸ்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு திருப்பி பழையபடி உனக்கு வீரியம் வந்துட்டுது, மயக்க கையில பிடிக்கும். அந்த மயக்க உனக்கு வந்து நில கிடையாது. சென்னைக்காரங்க யாரு ஒன்னாலும் எப்போனாலும் பட்டுன்னு பிடிங்கிடுவாங்க, உனக்கு அபுக்குன்னு ஆயிடும். சரிங்களா? பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. சென்னைக்காரங்க சென்னை தான், நீ சென்னை கிடையாது. அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஏதோ இந்த ஒரு 20-25 வருஷம் ஏதோ சென்னையில வந்து நீ வாழ்ந்த, சென்னை வந்தவர்களை வாழ வைக்கும் பூமி, உன்னையும் வாழ வச்சுது, வாழ்ந்த, ஏதோ மூட்டை கட்டின, ஏதோ சேலத்துல 3 மாடி 4 மாடி வீடு கட்டிட்ட, ஏதோ நகை நட்டு சேர்த்துட்ட, போதும். இது வரைக்கும் போதும். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், இறைவனோட துவா, மாண்டவர்களோட துவா, மூத்தவர்களோட துவா, அல்லாவோட துவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
போதுமா கட்டினதுன்னு தூக்கி அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்த்திருக்கியா? அதேதான் சேம். அலிபாபாவும் நீங்க 40 திருடர்களும் கட்டின மூட்டைகள் போதும் தூக்கி 2 ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு கழுத மேலேயோ குதிரை மேலேயோ ஓடி போயிடுவோம். இதுக்கு மேலேயும் சென்னையில இருக்கக்கூடியவங்களை வாயில ரத்தத்தை ஊத்திக்கின்னு அவங்களோட வேர்வைகளையும் ரத்தத்தையும் உரியணும்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் சட்ட ரீதியாக என்பதை நான் இந்த காணொளி மூலியமா தெரிவிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களுக்காக தான் இந்த படம் வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலம்மா. அலிபாபாவும் 40 திருடர்களும். எப்படி அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் உங்களுக்காக தான் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அவங்க வந்து அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சு. இப்போ நான் வந்து கலர் ஃபிலிம் போட்டு ரிலீஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. வெள்ளை பானு திருப்பி உங்க கையில மைக்கோ, நீங்கெல்லாம் வந்து சபை ஏதோ சபைன்னு சொன்னீங்களா, ஐநா சபை, இந்த சபையில தான் நான் பால் கொடுத்தேன். எங்கிருந்து பால் கொடுத்தீங்க? சபையில. ஏங்க வெள்ளை பானு என்னங்க? நானும் வந்து உங்களை வந்து ரொம்ப பேசக்கூடாது, நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டோட போலான்னு பார்த்தா இந்த சபையில தான் நான் பால் கொடுத்தேன். இந்த ஐநா சபையில மினிஸ்டர், சிஎம், கவர்னர் எல்லாரும் உட்கார வச்சு அந்த சபையில பால் எடுத்து எங்கிருந்து கொடுத்தீங்க? எனக்கு புரியல. இதே சபையில நான் வந்து இல்லைன்னு சொல்லி நான் பண்றேன்னு சொல்றீங்களே, அது சபைன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கொகை. அலிபாபாவும் 40 திருடர்களும் சேர்ந்த ஒரு கொகை. அந்த கொகைக்குள்ள நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, சரியா? இதெல்லாம் சபன்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து வெள்ளை பானு என்னை வந்து வெட்டணும், குத்தணும், மந்த்ரா வந்து தூக்கிடணும் ஏதோ சொன்னீங்களாமே ஒரு வார்த்தை. அது ஆந்திராலையாவது ஆசினியோட பாடி கிடைச்சது, சென்னையில வந்து மந்த்ராவோட அந்த பாடி கூட கிடைக்க கூடாதுன்னு சொன்னியாம வெள்ளை பானு. சரி பண்ணு, உன்னால முடிஞ்சத பாத்துக்கலாம். இது வந்து சென்னை, ஆந்திரா கிடையாது, சரிங்களா? நீங்க பண்ணுங்க. அதுக்கு உண்டானதை கவர்மெண்ட் மூலியமா சட்டப்படி காவல்துறை மூலியமா நீங்க அதுக்கு உண்டானதையும் அனுபவிப்பீங்க, ஓகேவா? இது திரும்பவும் சொல்றேன், வெள்ளை பானு அடுத்த கட்டம் உங்க கையில நான் மைக்க பார்க்க கூடாது, அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை பானு பத்தி பேசணும்னா நிறைய இருக்குமா, நானும் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். இது வந்து ஒரு திருநங்கை லிஸ்ட்லயே இது கிடையாது. முதல்ல இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஆணும் இல்ல, ஒரு பெண்ணும் இல்ல, ஒரு திருநங்கையே நீ கிடையாது. அப்ப நீ யாருன்னே எனக்கு தெரியல. வானத்துக்கு நம்மளாம் வந்து ஒருத்தர் இப்படி பார்த்து பேசி, அட்லீஸ்ட் இப்படி பார்த்து, இவங்களை இப்படி பார்த்து பேசணும். வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பான் பனைமரத்துல பாதின்னுவாங்க இவங்களை. லம்பா பானு அடுத்த பேர், சரிங்களா? உனக்கு பட்டு அசிங்கம் பட்டு அவமானப்பட்டு கேடு கெட்டு நீ காரி முஞ்சி கடை போட்டு எங்கெங்கயோ ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய குறை காலத்துல நிம்மதியா வாழணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு போ. மீண்டும் வந்து சென்னையில இருக்கிறவங்களோட சேர்ந்துக்குன்னு நாயக்கு ஃபானு, அந்த ஃபானு, இந்த ஃபானுன்னு சொல்லிங்கன்னா நீ பேசிட்டு இருந்தா இன்னும் மேல நீ அசிங்க அவமானப்படுவேன்றத நான் சொல்றேன். இப்போ உங்களுடைய அந்த திருநங்கை சமூகத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொண்ணு, மருமகள், மாமியார் இது போன்ற உறவு முறைகள்ல தான் வாழ்றீங்க. ஆனா இந்த பஞ்சாயத்துல பேசக்கூடிய வெள்ளைபானு அவர்கள் வந்து நாங்களும் நண்டாயாக்கு பேரம் பேத்திங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரம் பேத்திங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன மேம்? ஏமா, அதாவது பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இதெல்லாம் சொல்லின்னு போலாம். இவங்க நினைச்சா ஏதோ எப்படி ஒன்னு ஆள மாத்துவாங்க. திருநங்கை சமுதாயத்துல பேரன் எங்கமாகறாரு, புருஷன் எங்கமாகறாரு, தாத்தா எங்கமாகறாங்க, ஆயா, எப்படி அம்மா, பொண்ணு, பாட்டி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இப்படிதான் போகும். மருமகள், நாத்தனாரு, இதுதான். வெறும் பெண்கள் சம்பந்தப்பட்டது தான்மா எங்களதுல வரும். ஆம்பளை கதை இதுல வரவே வராதுமா. ஆனா இவங்க வந்து பேரன் பேத்திங்க நாங்க இருக்கிறோம். அப்ப நீ பேரனா பேத்தியா? நான் வெள்ளை பானுவே கேட்கறேன். பேரன் பேத்தி நாங்க இருக்கோம்னு சொல்றேன். அப்ப நீ பேரனா பேத்தியா? எனக்கு அதை கிளியர் பண்ணு. அடுத்த வீடியோல போடு. இப்ப எப்படி நீங்க எல்லாம் கும்பலா போடுவீங்க, போடுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கும் பதில் நான் கொடுக்குறேன். எனக்கும் போர் அடிக்குது, பேசிக்கலாம். வெள்ளை பானு அவர்களே, நீங்க மைக் பிடிச்சி சொல்றீங்க நண்டம்மா புகாராயா எல்லாத்துக்கும் பேரன் பேத்தி நாங்கெல்லாம் இருக்கிறோம். நீ பேரனா பேத்தியானது எனக்கு தெளிவுபடுத்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க நினைச்சு எதை எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சொந்தமான ஆயா, இவங்களுக்குன்னு வேசார் படி ஜோதி ஆயா, சரிங்களா? இவங்களுக்கு மாமியாரும் கூட ஆயாவும் கூட. அவங்க இறந்ததுக்கே நீ வளையல் ஒடிக்கல, வெள்ளை புடவை கட்டல, வளையல் ஒடிக்கல, நீ எப்படி பேரன் பேத்தின்னு ஆயிடுவ?
அவங்களுக்கே நீ உடைக்காத, நீ எப்படி எங்க நண்டம்மா ஆயாக்கு பேரன் பேத்தி நீ ஆயிடுவ? நீ பேரனா இருக்கிறியோ பேத்தியா இருக்கிறியோ எப்படி ஆயிடுவ? உனக்கு மாமியாரு, உங்களுக்கு நாணக்குரு, அவங்க இறந்ததுக்கே ஒரு வளையல் உடைச்சு ஒரு வெள்ளை புடவை கட்டாத நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்த எங்க நண்டம்மா ஆயாக்கு நீ எப்படி பேரன் பேத்தியா ஆயிடுவ? சரியா? அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா நீ சேலத்துல இருந்து சென்னைக்கே வந்திருக்க மாட்ட. சரிங்களா? அவ்வளவுதான். மூட்டை கட் பஞ்சம் பொழைக்கிறதுக்கு சேலத்துல இருந்து சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ உன் கூட வாழ்ந்து மறைஞ்ச ஜோதி ஆயாக்கு வளையல் உடைக்காதவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தே எங்க நண்டமாயாக்கா நீ வளையல் உடைச்சிருப்ப. நீ எப்படி வந்து நண்டமாக்கு உரிமை ஆயிடுவ. இதுதாம்மா விஷயம். அதாவது இவங்கெல்லாம் சுத்தி 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 எங்க வராங்கன்னா, இவங்கள நேரத்துக்கு ஏத்த மாதிரி தனக்கு தானே மாத்தி 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 இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் தட்டுவாங்க, அதாவது ஒருத்தர் பேரு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு நாயக்கு தட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க உயிரோட இருக்கிறவங்க பேரை சொல்லி யாரும் தட்டு தரமாட்டாங்க. உங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரோட இருக்கவங்க பேரை சொல்லி தலையில எண்ணெய் வச்சு இந்த நாயக்கு தட்டு கொடுக்க மாட்டாங்க. செத்து போனவங்க பேரை சொல்லிதான் தலையில எண்ணெய் வச்சு வெள்ளை புடவை கட்டி இந்த நாயக்கு தட்டு கொடுப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் வாழ்றது, இப்ப உயிரோட இருக்கிறவங்க ஒருத்தர் பேரை சொல்லி வாழ்றது. இந்த நாய்க்கு தட்டுக்காக என்ன பண்றாங்க, இவங்களை தூக்கி அப்படி தூரம் போட்டு எப்போ செத்துருப்பாங்க. அவங்கள நம்ம எல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டோம். அவங்க கருப்பா வெள்ளையா சகப்பா கூட தெரியாது. அவங்க பேரை சொல்லி எண்ணெய் வச்சு நல்ல சில சம்திங் எல்லாம் உள்ள கொடுத்துட்டு எண்ணெய் வச்சு தட்டு வாங்கிக்கிறது. அது எப்படி செய்ய ஆகும்? அது எப்படி செய்ய ஆகும்? சரி, ஆக்கிக்கோங்க. அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கதை வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல சந்து ஊசி போற அளவுக்கு ஒரு கேப் இருக்கா, அதை நூலை கோத்து நீங்க இழுத்துன்னு வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி சிக்கி அதை பிரிச்சே எடுக்காத அளவுக்கு உங்க நாய்கிட்ட சொல்லிடுவீங்க. சொல்லி அது சைதான்ட்டுருவீங்க. அப்போ பார்க்காத ஒருத்தர் பேரை சொல்லி நீங்க தட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, கண்ணால பார்த்து காதால அவங்க குரலை கேட்டு கையை நீட்டி நான் அவங்க கையில வெத்தலை வாங்கினேன் எங்க ஆயா பேரை சொல்லி மடி காட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்காதா? வெள்ளை பானு சொல்லி எனக்கு பதில் இருக்காதா? பாக்குற மக்களை, பொதுமக்களை நீங்களும் சொல்லுங்க, திருநங்கை மக்களை நீங்களும் சொல்லுங்க, மற்ற மாவட்டத்தின் தலைவிகளை நீங்களும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இது எந்த வகையில நியாயம்? இந்த சென்னையில இந்த மாதிரிதான் இவங்க அநியாய அக்குறும்பு பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த எல்லா மூத்த திருநங்கைகளை கை கட்டி பார்த்து வேடிக்கை பார்ப்பீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நீங்கெல்லாம் கூட யாரும் வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இதுக்குதான் நாங்க என்ன பண்றோம், இந்த 20 நாய்க்கு 18 நாய்க்கு இவங்கள பண்றோம், பண்ணிட்டோம். சென்னையில இப்ப நாய்க்கு சிஸ்டம் கிடையாது. உங்க ஜமாத்தை நீங்க முடிச்சீங்க, நாங்க எங்க ஜமாத்தை ஆரம்பிச்சோம். சரியா? இப்போ எங்க ஜமாத்து நடந்துட்டு இருக்கும் போது நீங்க ஜமாத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்க என்ன ஜமாத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாக்குற மத்த மாவட்ட நாயக்குகளை சொல்லுங்க பதில். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்க எதையும் மூடி மறைக்கல. நாங்க எல்லாத்தையுமே சேனல்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த மாலைக்கு முன்னாமா வந்து நான் வச்ச எண்ணெய் போ, நான் வச்ச மாலைக்கு போ, நான் வச்ச நாய்க்கு போ, எல்லாமே போன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அப்ப எல்லாமே போன் சொன்னப்போ சென்னையோட நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சிடுச்சு. அவங்க வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலயும் எல்லா நாயக்கும் பார்த்திருப்பீங்க. ஆளு இந்துஸ்தான்லயே பார்த்திருப்பீங்க. பம்பாய், பூனா, விஜயவாடா, ஹைதராபாத், எல்லா மாநிலத்திலயும் பார்த்திருப்பீங்க. சென்னை எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஜமாத்து முடிஞ்சது, நாங்க எங்க ஜமாத்தை ஆரம்பிச்சோம். எங்க நண்டாயா போட்டா வச்சு நாங்க எங்க ஜமாத்தை ஆரம்பிச்சோம். இப்ப எங்க ஜமாத்து ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷ காலங்கள்ல இவங்க திருப்பி இவங்க நாய்க்கு இருக்குன்னு சொல்லி வந்து உட்கார்றாங்கன்னா, இவங்க என்ன ஜமாத்து, நாங்க என்ன ஜமாத்துன்னு மற்ற மாவட்டம் இந்துஸ்தான் பெரியவங்க எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு பதில் சொல்லி உதவுங்கம்மா. உங்க எல்லாரையும் கூட நாங்க கையெடுத்து கேட்டுக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மேம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.